என்னடா வாழ்க்கை இது? எவ்வளவோ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி பாக்குறேன். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கவே மாட்டேங்கிறார். எப்பதான் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பாருன்னு தெரியல. கர்த்தாவே, எப்போ ஆண்டவர் என் ஜெபத்தை நீங்க கேட்பீங்க? ஒரு சின்ன டவுட் தம்பி, நான் சொல்லுங்க அப்படின்னு பேசலாமா? நான் பண்ணலாம். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கறது ஒரு ஃபீலா இருக்கு தம்பி. அது யானே தெரியல, சொல்ல முடியுமா? இதெல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க. ஒண்ணு இல்லைன்னா இப்போ வந்து ஜபத்துல ஒரு 3 டைப் இருக்கு. ஒன்னு வந்து எஸ், ஒன்னு நோ, ஒன்னு ஒயிட். மொத்தம் 3 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜாப் என்னன்னா, நம்ம ஏசப்ப சித்தப்படி ஜோம் பண்ணா உடனே ஏசப்ப நம்மளுக்கு எஸ் சொல்லி பதில் கொடுப்பாரு. ரெண்டாவது, ஏசப்ப பிடிக்காத விஷயத்த நம்ம ஜோம் பண்ணா ஏசப்ப நோ சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, ரிஜெக்ட் பண்ணுவாரு. மூணாவது ஒரு ஆப்ஷன் இது, அதுதான் முக்கியமான பாயிண்ட். நம்ம தேவைக்கு மட்டும் ஜபம் பண்ணா ஏசப்பா ஒயிட் என்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாரு. அது போல உனக்கு இது வரைக்கும் ஜபத்துக்கு பதில் வரலாம், ஏசப்பா பிடிக்காத விஷயத்த ஏதோ ஒன்று கேட்கறேன்னா இனிமேல் ஏசப்பா செத்து ஏதோ அதை கேளுங்க, கண்டிப்பா உங்க ஏசப்பா எல்லாமே கொடுப்பாரு. ஆமா தம்பி, நான் நிறைய நேரத்துல என் சுயன்பத்துக்காக நான் ஜெபம் பண்ணிட்டேன் தம்பி. அதனால தான் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல போய் தம்பி. இதுக்கு ஒன்று நான் பரவாயில்ல, இனிமேல் விட்டுருங்க. இனிமேல் நம்ம எது ஜோம் பண்ணாலும் ஏசப்பா சித்தப்படி ஜோம் பண்ணா கண்டிப்பா ஓகேவா? சரி வாங்க போலாம். 1 யோவான் 5:14 ஏசப்பா சித்தப்படி எது கேட்டாலும் அவர் கொடுப்பார்.